கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 124 1, 2, 3 வசனங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்திலே இராவிட்டால். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. பல சூழ்நிலைகளில், பல இடங்களில் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்மை பற்றி தெரிந்து கொண்டவர்கள், நம்மை பற்றி முழுமையாய் அறிந்தவர்கள், நம்முடைய பலவீனங்களை தெரிஞ்சுட்டு நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. நம்ம எதில் பலவீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம கூடவே இருந்து பழகி, நம்மை பற்றி முழுமையாய் அறிந்து தெரிந்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து அதை பயன்படுத்தி நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. அப்படி மனுஷர் எழும்புகிற போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையிலே நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார். அவர்களுடைய கோபம், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்க நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து, நம்முடைய செயல்களை குறித்து, நம்மளால் எது முடியாதோ அதை பயன்படுத்தி நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. அப்படி எழும்புகிறப்போ நாம் மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க பலவான்களாக இருப்பாங்க, நாம் பலவீனம் உள்ளவர்களாக இருப்போம். அவர்களை நாம் ஜெயிக்க முடியாது, அவர்களை நாம் எதிர்கொள்ளவும் முடியாது. இன்றைக்கு இந்த உலகத்தில் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகணுன்னு வைங்களேன், நம்மை விட பணபலம் உள்ளவர்கள் அந்த வேலையை வாங்கிறாங்க. நம்ம ஒரு ஊழியத்துக்கு போகணுன்னு வைங்களேன், நம்மை விட அதிகார தோரணை இருக்கிறவங்க, நம்மை விட அழகாக இருக்கிறவங்க, நம்மை விட நடிக்க தெரிஞ்சவங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊழியத்தில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், நம்ம உண்மையாக ஊழியம் பண்ணணும்னு நினச்சி நாம் மெதுவாக நம்முடைய ஊழியத்தை நாம் நடத்துகிறப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஓரளவுக்கு நாம் கொஞ்சம் முன்னுக்கு வருவோம் அப்படின்னு தெரிஞ்சாவே அவர்களெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. ஊழியம் தான் பண்ணுவாங்க, ஆனால் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. இவனெல்லாம் ஊழியம் பண்ணுறதா, இவனெல்லாம் கர்த்தரோட வார்த்தையை சொல்கிறதா, இவனெல்லாம் நமக்கு சமமாக மேடையில் நின்று பேசுகிறதா அப்படின்னு நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. இவனெல்லாம் நமக்கு சரிசமமாக வியாபாரம் பண்ணுறவனா அப்படின்னு எழும்புவாங்க. இவனெல்லாம் நம்ம கூட சரிசமமாக உட்கார்ந்து வேலை செய்கிறவனா அப்படின்னு நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாம் கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர் நம்ம பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய கோபம், அந்த மனுஷர்களுடைய கோபம் நம்ம மீது பற்றி எரிகிற போது நம்மை அப்படியே முழுங்கிடுவாங்கன்னா அழிச்சிருவாங்கன்னு அர்த்தம். முழுமையாக நம்மை அழித்து விடுவாங்க. அப்போ அந்த அழிவிலிருந்து நம்ம யார் பாதுகாத்தான்னா, கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எப்போ? அவருக்கு பக்கத்தில் நம்ம ஓடி அண்டி கொண்ட போது, அவரை நாம் ஏற்றுக்கொண்ட போது, அவரை பின்பற்றி அவர் காட்டி கொடுத்திருக்கிற வழியிலே நாம் நடந்து கொண்டு இருக்கிற போது அவர் நம்ம கூடவே இருந்துப்பார், பக்கத்திலே நிற்பார். நமக்கு முன்னால் போவார், நமக்கு பின்னால் வருவார் பாதுகாப்பாக. நமக்கு இடப்பக்கமும் வலப்பக்கமும் நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக வந்துக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் வராமல் இருந்தால் நம்ம அழிஞ்சு போயிருக்கோம். இன்றைக்கு இவ்வளோ பெரிய உலகத்தில் இத்தனை போட்டிகளுக்கு மத்தியில், இத்தனை மக்களுடைய விரோதத்துக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். அதனால தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அன்பானவர்களே, எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் மக்களுடைய விரோதம் கண்டிப்பாக இருக்கும், மக்களுடைய கோபம் நம்ம மேலே கண்டிப்பாக இருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் கடந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால்
அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறது தான். நம்முடைய தேவன் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது தான். ஏன்னா அப்படி அவர் இல்லைன்னா நம்மை அவர்கள் விழுங்கி இருப்பார்கள், அதாவது அழிச்சிருப்பாங்கன்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் கர்த்தருடைய கரத்தை விட்டுட்டு ஓடிடாதீங்க. கர்த்தரை விட்டு தூரமாக போயிடாதீங்க. அவர் பக்கத்திலே இருக்கணும். அவர் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். எந்த நேரமும் அவருடைய வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ பெரிய பாதுகாப்பான ஒரு விஷயம் தெரியுமா? அதுக்கு ஒரே வழி, கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய வாய் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற போதனைகளை நாம் அனுதினமும் வாழ்வதற்கான முயற்சியில் இருக்கணும். அப்படி நாம் முயற்சிக்கிறப்போ கடவுள் நமக்கு பக்கத்திலே இருக்கணும். இந்த உலகத்தில் உருவாகிற எந்த விரோதமாக இருந்தாலும் சரி, எந்த கோபமாக இருந்தாலும் சரி, எந்த அக்கினிமயமான காரியமாக இருந்தாலும் சரி, நம்மை எந்த காலத்திலையும் அழிச்சிடாது. நம்மை இன்னும் அதிகமாக புடமிட்டு வாழ வைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் பக்கத்தில் இராவிட்டால் நாங்கள் அழிந்து போயிருப்போம். நீர் எங்கள் பக்கத்தில் இராவிட்டால் நாங்கள் எங்கள் விரோதிகளினால் விழுங்கி போடப்பட்டிருப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் அருகிலே இருந்து எங்கள் கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உமது கிருபை எங்களை பாதுகாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.